பிரைஸ் த லார்ட். ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கான வேத தியான வசனம் உபாகமம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. கர்த்தர் நம்மிடத்துல சொல்கிற வார்த்தை என்னன்னா, இஸ்ரவேலே நீ பாக்கியவான். இந்த உலக வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான்கள், செல்வவான்கள், பேர் புகழ் பெற்றவர்கள் இருந்தாலும் அவர்களை காட்டிலும் நாம் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் இருக்கிறோம். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், நித்திய வாழ்வுக்காக அழைக்கப்பட்ட ஜனமாய் இருக்கிற நாம் விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம். நமக்கு ஒப்பானவர்கள் யாரும் இல்லை. நம் தேவன் நமக்கு சகாயம் செய்யும் கேடகமாய் இருக்கிறார், மகிமை பொருந்திய பட்டயமாய் இருக்கிறார். நமக்கு அனுதினமும் உதவி செய்கிற கேடகமாயும், நமக்கு விரோதமாய் எழும்பி வருகிற சத்துருக்களிலிருந்து நம் தேவன் நம்மை சுற்றி நிற்கும் ஒரு பட்டயமாக இருந்து நம்மை பாதுகாக்கிறார். அதனால் இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு எவ்வளோ பெரிய பாடுகள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் நாம் சோர்ந்து போகாமல், என் தேவன் எனக்கு ஒரு கேடகமாய் இருக்கிறார், ஒரு பட்டயமாய் இருக்கிறார், ஒரு அடைக்கலமாய் இருக்கிறார் என்று நாம் விசுவாசத்துடன் நாம் வாழ்வோம். ஏனென்றால் நாம் அவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்களாய் இருக்கிறோம். இந்த பூமியில் நமக்கு ஒப்பானவர்கள் யாருமே இல்லை. ஆமென். நாம் சந்தோஷத்துடன் இருக்கலாம். தேங்க்யூ.